our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 46:4 மற்றும் 5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்ற வாக்குதத்தை வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் எப்போதும் உங்கள் நடுவில் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய நடுவில் இருப்பது எத்தனை பெரிய ஆறுதல், எத்தனை பெரிய பலன். கண்மலையாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறதினால் நீங்கள் அசைக்கப்படவே முடியாது. எந்த உலக மனுஷனும் எந்த உலக ஆளுகைகளும் கூட உங்களை அசைக்க முடியாது. மேலே சொன்ன வசனத்திலே தேவனுடைய நகரம் என்றும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது என்ன நகரம்? யார் அந்த நகரம்? ஏசாயா சொல்லுகிறார், உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். பிரியமானவர்களே, நீங்களே அந்த நகரம். கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒரு முறை ஒரு சகோதரன் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய சரீரம் தோய்ந்து போயிருந்தது. எவ்வளவோ வைத்தியங்கள் செய்தும் அவர் உடல்நிலை தேரவே இல்லை. டாக்டர்கள் எல்லாம் அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். மரண தருவாயில் திடீரென்று கர்த்தருடைய வாக்குதத்தம் அவருடைய நினைவுக்கு வந்தது. தானே தேவனுடைய நகரம் என்றும் தன் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்றும் உணர்ந்தார். மாத்திரமல்ல, அவர் செப்பனியா 3:17 வாசித்த போது அந்த வசனம் சொன்னது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த வசனத்தை அவர் அப்படியே தியானித்த போது கர்த்தர் அவர் சரீரத்தின் நடுவில் இருக்கிறதை விசுவாசித்தார். தொய்ந்து போய் அழுகக்கூடிய சூழ்நிலையில் உதவாததாய் போகக்கூடிய அவருடைய உடலின் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதை உணர்ந்தார். நீர் என் நடுவில் இருக்கிறதினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று மகிழ்ச்சியோடு ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார். அந்த நிமிடத்திலிருந்து அவருடைய சரீரத்தில் பெரிய மாறுதல்கள் உண்டாயின. வியாதியும் நோயும் எங்கே ஓடினது என்று தெரியவில்லை. கர்த்தர் பரிபூரண சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் வீட்டிலும் உங்கள் வேலை ஸ்தலத்திலும் நீங்கள் செல்லுகிற எல்லா இடங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். உலக வாழ்வில் ஒவ்வொரு நாளும் எதிர்பாராத பல தீங்குகளையும் ஆபத்துகளையும் நாம் சந்திக்கிறோம். நாம் சந்தோஷமாக இருக்கும் வேளையில் விபத்துகள் நேரிட்டு நம் குடும்பத்தில் தீராத வேதனை ஏற்படுகின்றன.
சில வேளைகளில் சின்ன காரியங்கள் கூட நம்மை கீழே தள்ள முயற்சிக்கும். ஆனாலும் நாம் உறுதியாக நிற்பதற்கு உதவிட ஒரு நண்பர் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு வாசம் பண்ணுவார் என்ற வசனம் கூறுவது போல அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆம், தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். சூழ்நிலைகள், குறிப்பாக உங்களை சூழ இருக்கும் இருள் உங்களை கீழே தள்ள முயற்சிக்க கூடும். வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் அதை உணரக்கூடும். ஏன் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்றோ, ஏன் இங்கே வேலை செய்கிறேன் என்றோ நீங்கள் எண்ணலாம். நீங்கள் நேர்மையில் உறுதியாக இருப்பதினால் தீமையானவற்றை செய்கிறவர்கள் உங்களுக்கு எதிராக எழும்புவதை நீங்கள் காணலாம். பொறாமையுடன் அவர்கள் செயல்படலாம். உங்களிடம் இருக்கும் வெளிச்சத்தை அவர்களின் இருள் எதிர்க்கக்கூடும். வேலை செய்யும் இடத்தில் அல்லது பள்ளியில் அல்லது பக்கத்து வீட்டில் உங்களுக்கு தீமை செய்ய அவர்கள் முயற்சிக்கலாம். இவ்விதமாக இருள் உங்களை சூழ்ந்து கொள்ள முயற்சிப்பது உங்களுக்கு மனவேதனையை உண்டாக்கலாம். ஆனாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. தேவன் உங்களோடு இருக்கிறார். தானியேலின் சரித்திரத்தை எண்ணி பாருங்கள். தயவை பெற்று உயர்ந்த அவனும் எதிர்ப்பையும் இவ்விதமான சவாலையும் சந்தித்தான். அவன் தேவனை தேடினான். இந்த வசனம் கூறுவது போல ஒத்தாசையை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு வெற்றி கிடைத்தது. தேவ ஞானத்தை பின்தொடர்ந்தான். நீதியினால் தன்னை பாதுகாத்து கொண்டான். அவனது வெளிச்சம் பிரகாசித்தது. அவனை மகா உயரத்திற்கு கொண்டு சென்றது. நாமும் இவ்விதமான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்முடன் இருக்கிறார். ஒரு தெருவில் பயங்கரமான குடிகாரனும் சண்டை போடுகிறவனும் ஆகிய ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். எவ்வளவு பெரிய உத்தியோகஸ்தராக இருந்தாலும் அவர்களை மதிக்க மாட்டான். வாய்க்கு வந்தபடி திட்டி வேதனைப்படுத்துவான். அவனுடைய தெருவில் வசித்த ஒவ்வொருவரும் இவனோடு எப்படி வாழ்வது, இவனை எப்படி இந்த தெருவில் இருந்து வேறு இடத்திற்கு அனுப்புவது என்று யோசித்தார்கள். அதே தெருவில் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையையும் வைத்து ஜெபம், வேத வாசிப்பு இவைகளினால் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்த வேறொரு மனிதர் அந்த பொல்லாத மனிதனுடைய ஆத்துமாவுக்காக உபவாசத்தோடு கருத்தாய் ஜெபம் பண்ணி வந்தார். அந்த பொல்லாத மனிதனுடைய வீட்டிலே ஒரு பெரிய வேதனை ஏற்பட்டது. அவன் அதிகமாய் நேசித்த அவனுடைய அன்பு மகள் திடீரென்று மரித்து போனாள். உட்கார்ந்து ஓவென்று அழுதான். அந்த சமயம் இந்த தேவ மனிதன் அவனை ஆற்றி தேற்றி அன்பு வார்த்தைகளை பேசி அவனுக்காக கருத்தாய் ஜெபம் செய்தார். இதன் மூலம் அந்த மனிதன் மிகுந்த சமாதானம் பெற்று ஆண்டவரை தேடும்படியாக கர்த்தர் வழியை திறந்து கொடுத்தார். அதன் பின்பு அவன் வாழ்க்கை தலைகீழாய் மாறியது. அந்த தெருவில் வசித்தவர்கள் இந்த தீய மனிதனின் வாழ்வில் காணப்பட்ட மாறுதலை கண்டு ஆச்சரியமடைந்தனர். தங்கள் வாழ்வையும் கர்த்தருக்கு பிரியமானதாக மாற்ற ஒவ்வொருவராக அந்த தேவ பக்தியுள்ள மனிதனை தேடி வந்தார்கள். பிரியமானவர்களே, தேவனை தேடுகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்கள். உங்கள் நம்பிக்கை தேவன் மேலேயே இருக்கும்போது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பயப்படவும் தேவையில்லை. மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய, நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, நீர் எப்போதும் என் நடுவில் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் என்னுடைய நடுவில் இருப்பது எத்தனை பெரிய ஆறுதல், எத்தனை பெரிய பலன். கண்மலையாகிய நீர் என் நடுவில் இருக்கிறதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த உலக மனுஷனும் எந்த உலக ஆளுகைகளும் கூட என்னை அசைக்க முடியாது. சவால்கள், இருள்,
இருள் இவற்றின் மத்தியில் நான் பலனையும் வழிகாட்டுதலையும் நாடி மண்டை வருகிறேன். நீர் என்னுடன் இருப்பதை நான் அறிந்து கொண்டு எதிர்ப்பின் மத்தியிலும் உறுதியாக நிற்பதற்கு உதவும். இக்கட்டான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து செல்ல எனக்கு தேவையான ஞானத்தை தாரும். உம்முடைய நீதியினால் என்னை பாதுகாத்தருளும். தினமும் உம்முடைய வெளிச்சம் என் மூலமாக பிரகாசிக்கட்டும். ஜெயத்தை நோக்கியும் மகா உயரங்களுக்கும் என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இது போன்ற விசுவாச வாழ்க்கையை எனக்கும் தந்து உம்மை நம்புகிற நம்பிக்கையில் ஒன்றும் குறைவுபடாமல், உமக்குள் நான் அசைக்கப்படாமல் தைரியமாய் நற்சாட்சியாய் விளங்க இன்று முதல் எனக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.